நிறைய கண்ணு நேத்து நிறைய டீச்சர் எல்லாரும் வந்திருந்தாங்க டீச்சர். இது எவ்வளவுமா? இது 100 ரூபாய் சொன்ன 1.5 கிலோ 100 ரூபாய். பையன் தூக்கிட்டு கிளம்பிட்டு சின்ன 6 கிலோ 100 ரூபாய் மாங்க. 6 கிலோ 100. என்னமாங்க கம்ப வச்சு வித்த காமிச்சிட்டு இருக்க? இங்க வாங்க வெங்காயம் வீட்டுக்குள்ள தானே நான் வாங்கி கொட்டி காஞ்சி போச்சு. சவ்வரிசியும் நம்ம ரவையை வச்சு நம்ம இது செஞ்சது. அப்ப பட்டிக்கிற வெயிலுக்கு ரொம்ப செஞ்சு வச்சு வச்சுக்கோங்க. நமக்கு வீட்ல இருக்க பொருள் எல்லாம் நம்ம இந்த பண்டிகை போது இந்த பெரிய அப்பளம் போட்டு வைப்பாங்க. அதேதான் அதுதான் அவங்க இப்படிதான் செய்வாங்க இருக்குது. போலாமா? போலாம். எங்க போலாம்னு சொல்லு. அங்க ஈரோடு ஷாப்பிங் தான் போறோம். ஷாப்பிங்னா எண்ணெயெல்லாம் வாங்கிட்டு கொஞ்சம் மிளகாத்தூள் மஞ்சள் தூள் இதெல்லாம் கொஞ்சம் ஈரோடு பொருட்கள் வாங்கிட்டு எல்லாம் வாங்கிட்டு சரி மறுபடியும் மேமஸா இருக்கிறேங்க. மறுபடியும் கம்மியா தான் இருக்குது. சரி மிளகா கொத்தமல்லி எல்லாம் வாங்கி வச்சோம்னா எப்படியும் ஒரு 5 நாள் லீவ் வரும். அந்த லீவ்ல எல்லாம் அரைச்சு வச்சுக்கலான்ட்டு மிளகாய் எல்லாம் வாங்கலான்ட்டு வந்து வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாமே அப்புறம் மிளகாத்தூள் அரைக்கிறதுக்கான பொருள் எல்லாமே வாங்கிட்டு வர போறோம். இன்னைக்கு வந்து ஒரு ஷாப்பிங் வீடியோ தான் பாருங்க. ஈரோடு போய் வர கொஞ்சம் விலை மலிவா இருக்கும். அவங்க இந்த மாதிரி வீடியோ எடுத்துட்டு போனா இன்னும் விலை கம்மியா போட்டு தருவாங்க. வீடியோ எடுக்கிறேன். ஐயோ அப்படிலாம் கிடையாது. ஈரோடு போய் கொஞ்சம் வேணா இந்த உள்ளூருக்கு அங்க இருக்கு ஒரு பொருளுக்கு 5 ரூபா 10 ரூபா லாபம் இருக்குது. அதுக்கு தான் இங்க ஈரோடு போறோம். கை காமிச்சு உட்காந்துட்டான். வீடியோ வந்து முழுசா பாருங்க. நிறைய இன்ஃபர்மேட்டிவாவும் நிறைய விஷயம் வரும். சோ வீடியோ வந்து முழுசா பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா என்ன பண்ணணும்? சர்ப்ரைஸ் பண்ணிக்காங்க. அப்பதான் நிறைய பேர் நேத்து கூட டீச்சர் ஏன் நீ வீடியோ நீ போறது இல்லையா? நாங்க அக்கா என்னக்கா நான் டெய்லியும் வீடியோ போட்டுட்டே இருக்கேன். முட்டை எடுக்கணும் அந்த டீச்சர். என்னக்கா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கக்கா. சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கக்கா. நேத்து நிறைய கண்ணு நேத்து நிறைய டீச்சர் எல்லாரும் வந்திருந்தாங்க. டீச்சர் ஆயம் எல்லாருமே எல்லாமே உங்க வீட்டுல நல்லா இருக்குதுங்களா? சூப்பரா இருக்குதுங்கிறாங்க. ஒரு டீச்சரு புதினா சட்னி ஆட்டி நீங்க சூப்பரா இருக்குது அப்படிங்கிற. அப்படி நாளைக்கு வந்து முட்டையில எப்பயும் கீரையில தானே முட்டை கலப்பாங்க. நாளைக்கு வந்து புதினா சட்னில முட்டை கலந்து செய்யலாம். நல்லா செய்யலாம். வா போலாம். சோ ஃபைனலா வந்து நம்ம எப்பயும் வாங்குற அதே கடைக்கு வந்தாச்சு. அதே எண்ணெய் கடை பொங்காலம் உங்களுக்கு எதிர்ப்பாள எண்ணெய் கடை. இந்த பை மாட்டிக்கலாம் நீங்க. எண்ணெயெல்லாம் எவ்வளவு விலை கேட்டு எண்ணெயெல்லாம் வாங்கி நல்லெண்ணெய் ஒரு 1/4 கிலோ கொடுங்க. எனக்கு ஒரு விளக்கெண்ணெய் 1/4 லிட்டர். விளக்கெண்ணெய் ஒரு 1/4 லிட்டர். வேற என்ன கலந்தோம்? போதும். நம்ம வீடியோ போடும்போது கேட்பாங்க எங்க இருக்கு என்ன கடை இருக்கு நேரா காட்டுங்க. சரி பாருங்க. ஈரோடு கொங்காலம் ரோடுக்கு ஆப்போசிட்லயே கடை. எத்தனை வருஷமா இங்க என்ன வாங்கிட்டு இருக்க? இது நான் எப்ப 10-20 வருஷமா நான் வாங்கிட்டு இருக்கேன். எண்ணெய்ங்க நல்லா இருக்கு. வாசமா இருக்குது. கல்ல நம்ம ஊர்ல பிடிக்கல. இங்க வந்து அது தேங்காய் நிச்சு ஆமா மனமா இருக்கு. ஸோ இதுதான் வந்து நம்ம வாங்கின எண்ணெயோடைய பில்லு. 1315. ஜூஸ் எல்லாம் வாங்குறதுக்கு மெயின் ரீசனே இந்த மாதிரி பாட்டில் வரும் தான். இது பைக்கு வச்சோம்னா நம்ம இடம் குறுக்கலாம் நிறைய பாட்டில் வைக்கலாங்கண்ணே. இப்ப எண்ணெய் கேனா நம்ம இடம் பிடிக்கும். அதுக்கோசரம் இது ஜூஸ் பாட்டில பத்திரமா வச்சுக்கோ. நானு ஒரு பாட்டில் நாங்க தூக்கி போட மாட்டோம். எல்லாம் பத்திரமா வச்சுக்குவோம். 2 கிலோ பிடிக்குங்கண்ணே. இதெல்லாம் வாங்கலாம் நம்ம. ஆமாங்க அதுதான் வச்சுக்கிறது. இதெல்லாம் இந்த ஏரியாக்குள்ள மட்டும் வந்தீங்கன்னா போதும். பிளாஸ்டிக் கடையில இருந்து காய்கறி கடையில இருந்து எண்ணெய் கடை பூண்டு கடை எல்லா கடையும் இருக்கும். ஸோ ஈரோட்ல இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் தெரியும். வேற இந்த இடத்துக்கு வராம இருந்தீங்கன்னா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. எவ்வளவுமா? இன்னும் எவ்வளவு? அது 1.5 நூறாங்கண்ணே. 1.5 கிலோ 120 பாருங்க. அது 1.5 நூறு 120 ரூபா. 1.5 ரூபா பில்லு கொடுக்கணுமா? இது எவ்வளவுமா? இது 100 ரூபாய் சொன்ன 1.5 கிலோ 100 ரூபாய். ஆமா கிலோ 70 ரூபாய்க்குண்ணே. ஓகே. இல்ல பூண்டு நல்லா இருக்குது. சின்னதா இருக்குது. இருந்தாலும் நல்லா இருக்கு. பூண்டு சூப்பரா இருக்கு. எவ்வளவுமா? 3 10 ரூபா. 3 கட்டு 10 ரூபாயா? அப்புறம் 4 சட்டிகள் வந்து 5 ரூபா. அவங்களே தான் இங்க 3 10 ரூபா. சரி புதினா சோறு ஆக்கிடுங்க. மக்கள் கவனத்துக்கு இங்க பாருங்க. மசாலாவோடைய மசாலா எல்லா ஐட்டமுமே இங்க வந்து ஹோல்சேல் ரேட்ல நம்ம ரீட்டைல்ல வாங்கிக்கலாம். இந்த லைன்ல வந்தோம்னா அந்த எண்ணெய் கடை பார்த்தோம்ல, எண்ணெய் கடையில இருந்து ஒரு 2 கடை முன்னாடி தள்ளி வந்தீங்கன்னா இங்க வாங்கலாம். எல்லாமே வந்து மல்லிகை கடையில் நம்ம வாங்குறத விட ஒரு 2 ரூபா 3 ரூபா எல்லாமே விலை கம்மியா இருக்கும். வாங்கி வச்சுக்கணும். என்னென்ன வாங்கியிருக்கேன்? பச்சிமா ஒரு 1/2 கிலோ வாங்கினேன். ஓகே. வரமிளகாத்தூள் 1/4 கிலோ வாங்கிட்டேன். மஞ்சத்தூள் ஒரு 100 கிராமு. கரம் மசாலா 1. இது என்ன இன்னொன்னா சாம்பார் தூள் ஒரு 50 கிராம். ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு மல்லிகை கடையில் வாங்குறியே.
ஒவ்வொரு எங்க தர நடந்து பார்த்து வாங்கணும். தர முக்கியமா விலை முக்கியமா? விலை முக்கியம். இந்த 170 ரேட் 150. பரவாயில்ல, 20 ரூபா லாபம். 100 ரூபாய்க்குள்ள ஒரு கிலோவுக்கு. அதுதான் அங்க கொத்தமல்லி நம்ம கேட்கல, இங்க 110 ரூபா வாங்கணும். 110 கிலோ. ஓகே ஓகே. போது இது 1 கிலோ, இதுக்கு 1 கிலோ ஆகுது கணக்கு. அதான் கணக்கு பண்ணி மறைச்சிக்கலாம். The next day. இது வந்து வெள்ளிக்கிழமை. இன்னைக்கு வழக்கம் போல சாம்பார் வச்சு கேரட் பொரியல் தான் நான் பண்ண போறேன். பண்ணிட்டு ரசம் இருக்குது, நேற்று வச்சது. தம்பி வந்து சரி நான் கொஞ்சம் ரசம் வச்சு எடுத்துட்டு போறோமா, நான் வச்சு தரேன், நீ சாப்பிட்டு பாருங்க தீபிராசு. ஓகே கண்ணுனே. அதுபோல நான் வந்து ஒரு அடுப்பா கேரட் வதக்கிட்டு ஒரு அடுப்பு சாம்பார் வைக்க போறேன். கேரட் பொரியல் தான் செய்யறேன். கேரட் 1/4 கிலோ சுரண்டி வச்சிருக்கேன். பெரிய கல்ல சுரண்டிக்காங்க. சின்ன கண்ணுங்க போது நம்ம நைஸருக்கு சாப்பிட கோத்தருக்கு பிடிக்காது. எங்களுக்கு இந்த மாதிரி சுரண்டி செஞ்சனால நம்ம பிடிக்கும். அதெல்லாம் பெரிய கல்ல நான் சுரண்டிக்கிறேன். பாருங்க, பெருவிட்டா உங்களுக்கே தெரியும். நல்லா 1/4 கிலோ சுரண்டி வச்சுக்கிட்டேன். பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். வரமிளகா ஒரு 3 வரமிளகா, கருவேப்பிலை ஒரு கொத்து. அவ்வளவுதானா? அவ்வளவுதான், சிம்பிள் தாங்க. ஓகே. இப்போ நான் வதக்கிட்டு ஒரு 3 ஸ்பூன் கடவுள் தும்பருக்கு ஒரு ஸ்பூன் எண்ணெய் கழிச்சு கடவுள் தும்பருக்கு ஒரு ஸ்பூன் போட்டேன். எனக்கு கேட்டில் சொல்கிறேன், உடம்பு கொஞ்சம் சத்தானது, அதுக்கு தான் நான் சேர்த்துக்கிறேன். நல்லா பொரிஞ்சிச்சு. இப்போ நான் வரமிளகா போட்டு கருவேப்பிலை போட்டு வெங்காயம் போட்டுக்கிறேன். இப்போ வெங்காயம் போட்டுக்கிறேன். கேரட்டு பீட்ரூட்டு இதெல்லாம் கொடுங்க. எனக்கு வதக்கி சாப்பிட பிடிக்கிறதா கூட ஜூஸ் மாதிரி போட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்தா ரொம்ப சத்தானது. அதாவது இந்த மாதிரி கேரட்டு பீட்ரூட்டு இதெல்லாம் உடம்புக்கு சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லது. இப்போ நல்லா வணங்கிடுச்சு. இப்போ வந்து என்ன கேரட்டு பிடிக்கிறேன். மசாலாலாம் இருக்குது. இதெல்லாம் மசாலா போடக்கூடாதுக்குன்னு இதெல்லாம் வணங்கி தேங்காய் வேணா திருவி போட்டுக்கலாம். இல்லைன்னா நம்ம அப்படியே வணக்கி சாப்பிட்டுக்கலாம். தேங்காய் சிம்பிள் தாங்க. சிம்பிள் தான் பார்க்குறோம். உடம்புக்கு அவ்வளோ ஆரோக்கியமான சத்தானது. இந்த ஊர்ல வந்து நமக்கு சிம்மில் எதுவும் இல்லை. அதான் எது தாளிச்சாலும் காரம் ஏறி இரும்புல தான் வருது. அது ஒரு ஃபேன் மாதிரி ஒரு சிம்மில் வச்சுக்கலாமா? அந்த இடத்துல ஒரு ஹோல் போட்டு ஒரு ஃபேன் மாதிரி வைக்கணும். அது ஒன்று வச்சுதாங்க நான் உனக்கு பேசவே முடியும். தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1.5 ஸ்பூன் சிம்மில் வந்து நீங்கள் தண்ணி ஊற்றி வேடிக்க கூடாது. நம்ம வந்து அப்படியே நல்லா கலரி விட்டுட்டு அடுப்பு சிம்மிலே வச்சு வெந்தோம்னா அப்படியே அந்த ஈரப்பதத்துக்கே வெந்துடும். அப்போதான் நல்லா இருக்கு. நம்ம தண்ணி ஊற்றி வச்சோம்னா சவசவன டேஸ்ட் நமக்கு கொடுக்காது. நீங்க தண்ணி ஊத்தாதீங்க. ஒரு 10 நிமிஷம் இது நல்லா வணங்கிடும். இது அப்படியே நம்ம மூடி வச்சுக்கணும். பையன் தூக்கிட்டு கிளம்பிட்டு சின்ன 6 கிலோ 100 ரூபாய்மாங்கண்ணே. 6 கிலோ 100? பரவாயில்ல. அத்தான் ஒரு 50 ரூபாய்க்கு வாங்குவாங்க. வித்தா கிலோ 200 ரூபா 300 ரூபாய்க்கு போவோம். வந்தா 6 கிலோ 100 ரூபாய்க்கு வந்துடுது. ஆறு கிலோ 100 ரூபாய். என்ன மோசமா போச்சு. எவ்வளவுக்கு 3 கிலோ 50 ரூபான்னு எவ்வளவு 15 ரூபா வருதா? 17 ரூபா. அவ்வளவுதான். 17 ஒரு கிலோ வருது. போதுமா? வெங்காயம் ஒரு குடோனே வாங்கி வச்சிட்டியே. வெங்காயம் நிறைய இருக்குது. ஒரு அக்கா ஃபாரின்ல இருந்து வடகம் செய்ய சொல்லி கேட்டிருந்தாங்க. வடகம் செஞ்சுட்டாங்க அப்படின்னு. வடகமா? சகை வந்து வெங்காயம் செஞ்சு கொடுத்துடலாமா? சரி செஞ்சிருக்கோம். சரி ஓகே, நான் அந்த அக்கட்ட கேட்கறேன். இங்க வாங்கிய வெங்காயம் வீட்டுல இவ்வளவுதானே நான் வாங்கி கொட்டி காஞ்சி போச்சு. நல்லா காத்தோடமா கொட்டி காய வச்சுட்டு இதனால புடைச்சி எடுத்து இந்த வெங்காயம் புட்டியில கொட்டிட்டு இன்னைக்கு 100 ரூபாய்க்கு வாங்கினேன். அது வந்து எனக்கு 50 ரூபாய்க்கு, டிபினஸ்க்கு 50 ரூபாய்க்கு. அந்த வெங்காயத்தை இதுல கொட்டி காத்தோடமா வச்சோம்னா நமக்கு அழிவு போது நல்லா இருக்கும். இது பாருங்களேன், சூப்பரா இருக்குது. இது வந்து 4 கிலோ 100 ரூபா, 5 கிலோ 100 ரூபான்னு வாங்கினேன். இப்ப வந்து 6 கிலோ 100 ரூபா. பேசாம வடகம் போட்டு கொடுத்துடலாமா? சரி சரி. A few moments later. இப்ப நான் பருப்பு சாம்பாருக்கு இப்ப பருப்பு குழம்பு வைக்க போறேன். வந்து சாம்பாருக்கு வந்து நான் காய் வணக்கி விட்டு நான் பருப்பு எடுத்து கடந்து ஊற்றி இது பண்ண போறேன். இப்போ எண்ணெய் ஊற்றி நம்ம காய் வணக்கலாம். கடவுளுக்கு பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்குவோம். வடகம் வந்து நான் கடைசியாக தான் தாளிச்சு விடுவேன். இப்போ வடகம் போட மாட்டேன். கடைசியாக ஒரு வாட்டி தாளிச்சு தான் சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா பொரிஞ்சிச்சு. இப்போ கரைஞ்சி சாப்பிடுவோம். இதில் வந்து முருங்கைக்காய், கத்திரிக்காய், கேரட்டு 4 காய் போட்டு இன்னைக்கு சாம்பார் வைக்கிறேன். எல்லா காயும் கலந்து போடுறதுக்குமா டேஸ்ட்டு நல்லா இருக்கும். சாம்பார் தேவையான உப்பு சேர்த்துக்கணும். தூள் 2 ஸ்பூனு. பருப்பு கரையிறேன். அதுக்குள்ள வந்து நான் பருப்பு தண்ணி வேவிச்சு தண்ணி எடுத்து இதில் ஊற்றிக்கலாம். சின்ன எலுமிச்சம்பழம் சைஸு
சுடுதல்லே இந்த பருத்தல்லே போட்டுக்கிறேன். நல்லா ஊறிட்டு பருப்பு போட்டுக்கலாம். ஓகே, இப்படி வேகுது. வெங்காயம் நான் புளி ஊற்றும் போது காட்டுறேன். சும்மா டக்குன்னு வேலையா வருதான். என்னம்மா கம்ப வச்சு வித்த காமிச்சிட்டு இருக்க? இது எனக்கு கை, இது எனக்கு ஒரு கை மாதிரி. சரி சரி. வச்சு எடுக்கிறது பண்றதுக்கா. என்னது இது? இதுக்கு நம்ம வத்தல் செஞ்சோம்ல, காஞ்சிருச்சா? சூப்பரா காஞ்சிச்சு பாரு. அந்த வீடியோல பொரிச்சு காமிக்காதனால எல்லாரும் என்ன ஏமாத்துறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. பொரிச்சு காட்டுறோம் பாருங்களேன். சவ்வரிசியும் நம்ம ரவையை வச்சு நம்ம இது செஞ்சது, அப்பளம் செஞ்சது. அப்படியே கண்ணாடி மாதிரி இருக்கு. மூஞ்சி மங்களா தெரியும். ஒண்ணு அவ்வளவு பளிச்சுன்னு தெரியலையே, கண்ணாடி மாதிரியே மங்களா இருக்கு. இல்ல சொல்றேன், ஆனால் அந்த அளவுக்கு கிறிஸ்டலா இருக்கு. சோ இத பொரிச்சு பாத்திரலாமா? எனக்கே ஆர்வமா இருக்கு. பொரிச்சிருவோம். சாம்பார் தானே? ஆமா, கேட்டு செஞ்சுட்டேன். சரி, நம்ம இது பொரிச்சு பார்த்தா நம்ம எப்படி நம்ம எந்திரிக்கிறத பொரிஞ்சு வரத நம்ம தெரிஞ்சுக்கலாம்ல. டக்குன்னு போடு, பேசுறத நிறுத்திட்டு போடு. எனக்கு ஆர்வம் தாங்கல. போட்டே காட்டிட்டா? ஆமா, நம்ம போட்ட சீரகம், சில்லி ஃபிளக்ஸ் எல்லாமே இருக்கு. எப்படி தெரியுதுயா? நல்லா சூப்பரா இருக்கு. கடையில வாங்குற மாதிரியே இருக்கு. இது ஒண்ணுதான் டேமேஜ் இருக்கு. இதை விட்டுருங்க. ஏன் எடுக்க கஷ்டமா இருந்துச்சா? கஷ்டம். துணி ஒட்டிக்குது. மாட்டி தண்ணி வந்து நல்லா தண்ணி நல்லா தொளிச்சுட்டு துணி ஈரம் பண்ணங்காட்டின் தான் அப்படியே தூக்கி தூக்கி வந்தது. அதுக்கப்புறம் ஈஸியா வந்துச்சா? ஈஸியா வந்துச்சு. அதுதான் ஒவ்வொன்று உடஞ்சதெல்லாம். ஓகே ஓகே. அது தண்ணி மறுபடியும் தண்ணி தெளிச்சுட்டு அந்த காய வச்சோம்ல வேஸ்டி அதை அப்படியே கமுத்தி போட்டு பின்னாடி தண்ணி தெளிச்சு விட்டுட்டு அப்படியே எடுத்தோம்னா வந்துடும். எடுத்துட்டு மறுபடியும் ஒரு நாள் காய வச்சோம்னா போதும். மொத்தத்துக்கே ஒரு 2 நாள் அவ்வளவுதான். ஆமா, இது போதும். 2 நாள் தான் போதும். பட்டிக்கிற வெயிலுக்கு ரொம்ப செஞ்சு வச்சுன்னு வச்சுக்கோங்க. நமக்கு வீட்டுல இருக்க பொருள் எல்லாம். இங்க பருப்பு குழம்பு, அதுக்கு கடிச்சுக்கு இங்க வத்தல். என்ன ஒரு காம்பினேஷன். காய் நல்லா வெந்துருச்சு. இந்த புளிப்பு காய்ச்சி அவ்வளவுதான் குழம்பு தயாராமா? ஆமாக்கண்ண. ஒரு கொதி விட்டு கொத்தமல்லி தலை கொஞ்சம் போட்டு நம்ம கொஞ்சம் வடகு தாளிச்சு ஊற்றி எடுத்து வச்சுக்கோங்க. நல்ல வாசனை. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நம்ம எடுத்து வச்சிருந்த வத்தல போட்டலாம். நம்ம வச்சு போடும் போதே அழுத்தி விடணும் பாரு. ஓகேவா? அவ்வளவுதான். ஒரு வத்தல் பிசினஸ் ஆரம்பிச்சிருவோமா? நம்ம இந்த பண்டிகை போது இந்த பெரிய அப்பளம் போட்டு வைப்பாங்க. அதேதான் அவங்க இப்படிதான் செய்வாங்க. பருப்பு சாம்பாருக்கும் அப்பளம் கடிச்சிட்டு சாப்பிட்டா செமையா இருக்கும். சூப்பரா இருக்கும். நல்லா முருகலா நம்ம இதுல பாம்பே அப்பளம் சாப்பிடுவோம். அதே மாதிரியே தான் இருக்கு. செம்ம முருகல் சூப்பரா இருக்கு. நமக்கு செலவு நிறையவே ஆகாது. ஏன்னா ரவையும் விலை கம்மி தான், மாவு சவரிசி விலை கம்மி தான். ரொம்ப ஈஸி. டக்குன்னு நம்ம வந்து நீங்க செய்யும் போது ரவை தனியும் ஊற வச்சிருங்க, மாவு சவரிசி தனியும் ஊற வச்சிருங்க. ஊற வச்சு போட்டு அரைச்சிட்டு நம்ம அரைச்சோம்னா சீக்கிரம் அரைச்சிடலாம். கொஞ்சம் நிறைய சேரும் போது கிரைண்டரை போட்டுருங்க. கொஞ்சமா சேர்ந்தா மிக்சியில போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. வேற முடியுது. நம்ம இட்லி மாவு மாதிரி நீங்க அரைச்சிக்காங்க. வேற ஒண்ணுமே கிடையாது. சாப்பிடலாம். அப்பளம் மாதிரி அழுத்தி விடுக்கணுங்க. சூப்பரா இருக்கு. A few moments later. பாருங்க, நேற்று நாங்க வந்து ஈரோடு போறோம் சொல்லிட்டு போயிருந்தேன். சரி, எண்ணெய் எல்லாம் வாங்கிட்டு சரி மறுபடியும் அரைக்கலாம். மே மாசம் லீவுல மறுபடியும் அரைச்சிக்கலாம். வெயில் மே மாசம் இந்த பயங்கரமா கொடுத்தோம். அதெல்லாம் சரி மிளகா ஒரு 1.5 கிலோ வாங்கினேன். கிலோ 150 ரூபா. நாங்க விலை பரவாயில்ல. 1 கிலோ ஒரு கடையில கிடைச்சி 170 ரூபா. நாங்க சரி இன்னொரு கிலோ நாங்க மாமூலா அன்னைக்கு ஒரு நாள் வாங்கணும். அன்னைக்கு வந்து 160. இன்னைக்கு 150. நாங்க பரவாயில்ல 150 1 கிலோ வாங்கணும். மாட்டி ஒரு 1/2 கிலோ 1.5 கிலோ மிளகா, 1 கிலோ கொத்தமல்லி. வீட்டுல ஒரு 3/4 கிலோ கொத்தமல்லி இருக்குது. எவ்வளவு போடும்? 1 கிலோ மிளகாய்க்கு எவ்வளவு கொத்தமல்லி போடுங்க? ஒண்ணுக்கு ஒண்ணு கரெக்டா பண்ணுமா? போட்டோம்னா காரம் கரெக்டா இருக்கும். ஓகே. இல்ல நமக்கு காரம் கொஞ்சம் சேர்த்து வேணும்னா 1.5 கிலோ போடலாம். ஓகே. காரம் கொஞ்சம் சுருக்கு நிறைய சாப்பிடுவாங்க. மறுபடியும் கொஞ்சமா நமக்கு செலவாகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க 1.5 கிலோ மிளகா, 1 கிலோ கொத்தமல்லி, மீதி செலவு எல்லாம் போட்டு அரைச்சுனா அது 1 கிலோ வந்துடும். 1/2 கிலோ வந்துடும். அப்படிங்கும் போது இது 1.5 இது 1.5 3 கிலோ கணக்கு வந்துடும். நிறைய வரிசைக்கே மறுபடியும் கணக்கு வீட்டுல. இதுல என்ன நிறைய பொருளெல்லாம் பண்ணாம அவசியம் என்ன போடணும். அதெல்லாம் செய்யும் போது செய்யும் போது இப்ப வாங்கி தான் வச்சிருக்கிறேன். அதான் உங்ககிட்ட காட்டினேன். எண்ணெய் வந்து சூரியகாந்தி எண்ணெய் 2 கிலோ, கல்லெண்ணெய் 3 கிலோ, தீபம் ஏத்துற எண்ணெய் 2 கிலோ, இந்த விளக்கெண்ணெய் 4 கிலோ, இந்த சாப்பாடு குத்திக்கிற நல்லெண்ணெய் இதெல்லாம் நேற்று 2000 பண்ணுமனே 2000 சரி பண்ணிட்டு ஊடு வந்து சேர்ந்துட்டோம்.
2000 செலவு பண்ணிட்டு இருந்தாச்சு. எனக்கு ஒரு 2 மாசத்துக்கு ஆகும் எங்க வீட்டுல பொருள் எல்லாமே இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து நீங்க முழுசா பார்த்துருப்பீங்க. நேத்தில இருந்து இன்னைக்கு வரைக்கும் என்னென்ன செஞ்சோன்னு எல்லாமே வந்திருக்கும். ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். அப்படி யூஸ்ஃபுல்லா இருந்தா என்ன பண்ணுவோம்? ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம அப்பா கைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நிறைய பேர் வீடியோ விளையாடுறீங்க. நீங்க லைக் பண்ணி வச்சாதான் நம்ம போடுற வீடியோலாம் வரும். நீங்க பாக்குறீங்க. சரி ஓகே, அடுத்த வீடியோ சேலஞ்ச் வீடியோ தான் கண்டிப்பாக வரும். சேலஞ்ச் வீடியோ பார்க்கணுன்னா என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து சூப்பரான ஒரு காமெடியான ஒரு வீடியோ வரும்.